ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு செல்லிங்கோட முடிச்சுட்டாங்க. ஸோ நான் எதிர்பார்த்தது வந்து ஓப்பனிங் ஃப்ளாட்டரா. ஆனா மார்க்கெட் க்ளோஸ் டவுசன் நாஸ்டாக் வந்து நல்லா ஏறி க்ளோஸ் பண்ணிட்டாங்க நைட்டு. ஸோ அதனால வந்து கேப் அப் ஓப்பனிங் கிடைச்சுச்சு. ஸோ இப்போதைக்கு டவுசன் நாஸ்டாக் வந்து ஃப்ளாட்டரா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா நெகட்டிவ் சைடு தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இவங்க நைட் என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நாளைக்கு ஃப்ளாட்டாவும் ஓப்பன் ஆகலாம், நெகட்டிவாவும் பாசிட்டிவாவும் ஓப்பன் ஆகலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங். என்னோட சப்போர்ட் லெவலா வந்து இன்னைக்கு ஆக்ட் ஆயிட்டு இருக்கிறது வந்து 24,175. ஸோ நாளைக்கும் இந்த இடம் சப்போர்ட்டா தான் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதுக்கு கீழ உடைச்சுச்சு அப்படின்னா, டுவர்ட்ஸ் 23,850 நோக்கி ராலி குடுக்கும். ஏன்னா, இன்னைக்கு நைட்டு வந்து இஸ்ரேல் அண்ட் யுஎஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க அப்படின்ற மாரியான நியூஸும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி வந்திருக்கு அப்படிங்கும்போது, அவங்க என்ன மாரியான டிசிஷன் எடுக்குறாங்க, அது மார்க்கெட்ல நாளைக்கு வந்து பையிங் அதாவது புல்லிஷ் இம்பாக்ட் குடுக்குமா, இல்ல பியரிஷ் இம்பாக்ட் குடுக்குமா அப்படின்றது தெரியல. ஓகேங்களா? ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இன்கேஸ் நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா, எப்படியும் நெகட்டிவா தான் குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா, 23,850ல அடுத்து சப்போர்ட் எடுக்க வரும் டுவர்ட்ஸ். ஓகேங்களா? இல்ல இன்கேஸ் வந்து அவங்க நல்ல நியூஸ் குடுத்து திரும்ப வந்து மேல ஏறணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டா 24,350ம், செகண்ட் ரெசிஸ்டன்ட்டா 24,500ம் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அடுத்தடுத்து உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் நிஃப்டி. ஸோ அடுத்ததா வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துரலாம். ஏதோ நெட்வொர்க் எரர்ன்னு நெனைக்கிறேன். லைட்டா வந்து பக் அடிக்குது. ஸோ அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு அவனும் செல்லிங் தான். கரெக்ட்டா அந்த சப்போர்ட் சொல்லியிருந்தேன். அந்த சப்போர்ட்ல தான் க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ இன்கேஸ் நாளைக்கு கீழ ஓப்பன் ஆனான் அப்படின்னா, டுவர்ட்ஸ் வந்து 55,300 வரைக்கும் வருவான். ஆனா அது வந்து ஒரு நல்ல ஃபாலா இருக்கும். ஓகேங்களா? மைனர் சப்போர்ட் இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் குடுக்கும்னு தெரியாது. 55,700 அப்படிங்கிறது மைனர் சப்போர்ட்டா இருக்கு. அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் குடுக்கும்னு தெரியல. பட் வந்து மேஜர் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 55,300 தான். ரெசிஸ்டன்ட் அப்படிங்கும்போது 56,300 அத பிரேக் பண்ணுச்சுன்னா 57,300 ஒரு 1000 பாயிண்ட் ரேலின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததா வந்து ஐடி. ஸோ ஐடி செக்டார் அந்த ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைச்சதோட சரி, அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் சைட்வேஸ் தாங்க. அவன் வந்து பெருசா வந்து ராலி குடுக்கல. ஆனா டுவர்ட்ஸ் நான் சொன்ன மாரியே வந்து அந்த லெவல நோக்கி போறான். 32,900 அப்படிங்கிற லெவல நோக்கி போறான். அண்ட் வந்து ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் சொல்லியிருந்தேன். பேட்டர்ன் பிரேக் அவுட் இன்னும் ஆகல. ஸ்டில் சைட்வேஸ்ல தான் இருக்கு. பிரேக் அவுட் ஆனா சொல்றேன். அதுக்கப்புறம் என்ட்ரி எடுங்க ஐடில. ஸ்டில் இன் சைட்வேஸ் தான். ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சிஸ் பார்க்கும்போது, ரிலையன்ஸ் வந்து ஓகேங்க. கரெக்ட்டா வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப ரெக்கவரி ஆயி தான் க்ளோசிங் வைக்கிறான். கேப் அப் ஆயி, திரும்ப செல் ஆயி, திரும்ப ரெக்கவரி ஆயி, கரெக்ட்டா அந்த சப்போர்ட் லெவல் அவன் உடைக்கல. ஸோ ஒரு மாரி சைட்வேஸ் பில்டப் பண்ணாலும் ஓகே தான். பட் வந்து சப்போர்ட்ட உடைக்காம இருக்கான். ஸோ அதுவே நல்ல நியூஸ் தான். ஆனா ஹெச்டிஎஃப்சி பேங்க்க பார்த்தீங்க அப்டின்னா, அந்த கேப் அப் ஆயி மேல மேல ஓப்பன் ஆகுறான். பட் ஆனா திரும்ப வந்து கீழ இறங்கிறான். ஓகேங்களா? ஸோ என்னதான் கேப் அப் ஆயி மேல ஓப்பன் ஆனாலும், அந்த மொமெண்டம் தக்க வைக்காம திரும்ப செல் ஆயி தான் க்ளோசிங் வைக்கிறான். ஸோ நாளைக்கும் 800 கீழ இருந்துச்சு அப்டின்னா, 780 வரைக்கும் போய் தான் சப்போர்ட் எடுக்கும். மேல 800 பிரேக் பண்ணுச்சுன்னா, திரும்ப 812 ஒன்ஸ் 812 தாண்டி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் கிடைச்சா மட்டும் தான், உங்களுக்கு வந்து அடுத்த அப் ட்ரெண்ட் வந்து HDFCல இருக்கும். இல்லன்னா ஒரு சைட்வேஸ் போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.